ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம் இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவன் மூக்கில் கர்ச்சிப்பு போட்டு பொத்தி ஹீரோயினை மயக்கமடைய செஞ்சு அங்கேருந்து யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போகிறாங்க. என்னதான் ஹீரோயின் மயக்கத்தில் இருந்தாலும் அந்த கடத்தினாலையா அந்த பைபிளியோட சட்டை பட்டனை வந்து கையில் கிழிச்சு வச்சுக்கிறா. ஸோ அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க கடத்தினது வேற யாரும் இல்லை, நம்ம லென்னு பைபிளில் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனை கொண்டு போய் அந்த குவான் கிட்டே வேற கொடுக்குறான். அப்போ அந்த குவானும் வாவ் செம்மையாக ஒரு வேலை பார்த்துருக்கியே, ஆமாம் இது ஹீரோவை லவ் பண்ண பொண்ணாச்சே, அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்டாட்டி வேற, அதில் கை வச்ச வேற வெட்டுவானே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லின்னு பைபிள்லையும் வேற எதுக்கு, எனக்கு அந்த நீ வச்சிருக்க தெரியுமா சரக்கு, அது எல்லாமே வேணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹீரோவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அவனை இங்கே வர வச்சு அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடு, நான் இவன் முன்னாடி நல்லவனாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்து அந்த பைபிள்லையும் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்ப, நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து நீட்ட. நம்ம லின்னுக்கும் கோவம் வந்துட்டு அவனும் பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டி, இங்கே பாருடா உனக்கு நல்லாவே தெரியும் இந்த சரக்கை கொண்டு போய் நீ ஹீரோ கிட்டேயும் கொடுக்க முடியாது, அதே சமயம் இதை எங்கேயும் நீ விற்கவும் முடியாது, அதனால நீ என்கிட்ட கொடுத்துட்டீன்னா ஒழுங்காக விற்று 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டதுன்னா வச்சுக்கேன், உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு உன் மேலே கேஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சொல்லி ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம குவானும் பயந்துடுறான். உடனே லின்னை பார்த்து சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், அவன் பொண்டாட்டியும் வேணுங்கிற இந்த பணமும் வேணுங்கிற என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம லின்னு யோசிக்கிறான், எனக்கு எல்லாமே வேணும். ஏன் தெரியுமா, அந்த அங்கிள் இருக்கார்ல என்ன ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, அதே சமயம் அவனை ஒரு நரியாமல, எனக்கு தெரியாது என்ன ஆனாலும் சரி அவன்கிட்ட இருக்கிற பணம் பொண்ணு தின்னுன்னு எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு பார்சல் வருது. பார்சலில் வேற யாரும் இல்லை, நம்ம குவான் பைய தான் ஹீரோனை கட்டி வச்சுக்கிற மாதிரி போட்டோ அனுப்பி, நான் சொல்கிற இடத்துக்கு நீ மட்டும் தனியாக வா, அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன் உன் ஆசை பொண்டாட்டியே நீ உசுரடே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வேகுன்னு வண்டி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் வழியிலே யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோட காரை நிப்பாட்டி கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம குவான் பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறான், என்னடி உன் மேலே உன் புருஷன் நிறைய பாசம் வச்சிருப்பான்னு நினச்சேன், 1 மணி நேரம் ஆக போதே இன்னும் அந்த பைபிளில் வரலையே, ஒருவேளை உன்னை லவ் பண்ணலையோ, சரி ஓகே என் மூக்குலேயே அவன் பூரான் விட்டான் இல்லையா, இப்போ இந்த கத்தியை வச்சு உன் அழகான இந்த மூஞ்சில் நான் கூறான் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைபிளில் வந்துடுறான். இதை பார்த்த குவானும் அவளை வந்து ஒரு ட்ரக் உள்ள வச்சு பூட்டிட்டு அந்த ட்ரக் மேலே ஏறி நின்றுக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். அப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் இதை நீ வேணுக்கும்னே பண்ண மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே சொல்லு அவள் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட குவானோ இங்கே பாரு நான் நிற்கிறேன் பார்த்தியா ட்ரக்கு, அதுக்குள்ளே தான் ஹீரோயின் இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அதை நான் பூட்டி வேற வச்சுருக்கேன், அந்த சாவி இந்த இதில் தான் வீசியிருக்கேன், நீ என்ன பண்ணுறனா முட்டி போட்டு அந்த சாவியை தேடி எடு, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோயேன் உன் பொண்டாட்டி இதுக்குள்ளே தான் இருக்கா, அதுவும் இல்லாமல் இருட்டு நான் வேற பயம்டா, அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் என்ன பண்ணுவான், பொண்டாட்டி கொண்டாதான் அப்படியே இறங்கிடுவானே, சரி ஓகேன்னு முட்டி போட்டு கிளாஸ் எல்லாமே கீழே உடஞ்சி கிடக்கு, அதில் முட்டி போட்டு அந்த சாவியை தேடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அதனால மெல்ல மெல்ல அவளும் அந்த கை கட்டை அவுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கீயையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறான். ஸோ ட்ரக்கை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோனை நிற்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ நம்ம குவானோ கன்னை எடுத்து நீட்டி உங்கள் 2 பேரில் ஃபஸ்ட்டு யார் சாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோனை பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு, நான் பண்ண தப்புக்கு நான் சாகிறேன், ஆனால் ஹீரோனை இங்கேருந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம வானோ நான் உனக்கு உண்மையாக இருப்பான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் சரி ஓகே எப்படி நீ எங்களை கொல்ல தான் போகிறேன், ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ கடைசி ஆசையாக கேளுங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஓகே அன்னைக்கு அந்த ஜியாலியோட அசிஸ்டண்ட்டை காப்பாற்றினது நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கோணம் ஆமாம் அன்னைக்கு நான் தான் காப்பாற்றினேன், அதுவும் எதுக்காக இந்த சரக்கை வாங்க வராங்க இல்லையா அவனை போட்டு தள்ளுறதுக்காக, அவங்க போட்டு தள்ளினா தானே நான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க. தூரத்துலேருந்து ஒரு கன் ஷாட் வந்து நம்ம குவான் பையில் சுடுது, யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வழியில் வந்துக்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ ஒருத்தன் கண்ணை நீட்டிக்கு நின்று இருப்பான் இல்லையா, அது வேற யாரும் இல்லை அந்த சரக்கை
அங்கே ஒருத்தன் வந்திருந்தான் இல்லையா, அவனை கூட கொன்னுட்டாங்களே, அதோட அண்ணன் தான். அதாவது இந்த மொத்த குரூப்புக்குமே அவர் தான் லீட்ரு போல. அவன் தம்பியை வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம குவானுமே கொன்னுட்டாங்க. ஸோ அந்த உண்மைனால தான் நம்ம ஹீரோவை கொல்ல வந்திருப்பான். அப்போ ஹீரோ சொல்லியிருப்பான், இங்கே பாரு, நான் உன் தம்பியை கொன்னான் இல்லையா, அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ வேணா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல. ஸோ இந்த உண்மை தெரிஞ்ச நம்ம குவானும் அங்கேருந்து ஓட, அதே சமயம் அந்த லீடரும் வந்துட்டு ஓகே நீ இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை துரத்திட்டு போக, அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பையன் இல்லையா, அவனுக்கு தேவை சரக்கு தானே. அப்பாடா என்ன எப்படியோ எனக்கு சரக்கு கிடச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ண, இவன் அங்கேருந்து ஓடிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பையனோட கையிலேயே விழுந்துருது. ஸோ இதுக்கு மேலே இங்கே நின்னா இங்கே இதுக்கு நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஓட, அதே சமயம் ஹீரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் மாற்றி மாற்றி துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாத்தையும் மாற்றிட்டு போலீஸ் யூனிஃபார்மில் வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம அசிஸ்டன்ட் பைப்லையும், ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் போலீஸ்ப்பா எங்கே பார்த்தாலும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஜெயிலில் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, என் பொண்டாட்டியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், ஸோ அவளை காப்பாற்றுறதா தான் அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இன்னும் இல்லை எனக்கு புரியல, உரிமையாக பொண்டாட்டின்னு சொல்கிற, நீங்கள் 2 பேரும் எப்போ லீகலாக கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டால் நம்ம ஹீரோவும், என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ எதுவும் பர்சனலாக எதுவும் பேசிகிட்டு இருக்கியா என்ன, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லின்னுக்கு செம்ம காண்டாகுது. அடுத்து அங்கேருந்து ஹீரோனை தான் விசாரிக்கலான்னு போகிறான். அப்போ ஹீரோயினை பார்த்து, இங்கே உள்ள வீடியோ அப்புறம் ஆடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா நீ ஸோ ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கும் லைட்டாக ஞாபகம் வருது. ஆக்சுவலி அங்கே பேச போயிருந்திருப்பாள்ல, அப்பயுமே இவனோட சட்டையை நோட் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறமா அந்த பட்டனை வேறு பிச்சிருப்பா இல்லையா. இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோயினுக்கும் லின்னு மேலே டவுட் வந்துட்டு, ஸோ இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. அப்போ நம்ம லின்னும், நீ ஓகேவா சேஃபாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற கேட்க, அப்போ லின்னும் சரி ஓகே சொல்லு, அந்த சரக்கெல்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற கேட்க, உடனே ஹீரோனும் எனக்கு இதுக்கெல்லாம் அப்புறம் நான் பதில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொல்லு, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னும் உனக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எங்களோட போலீஸில் ஒரு ஆள் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க, ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு இப்போ கூட அந்த சரக்கு தான் முக்கியமாக போயிட்டுல, கிட்டத்தட்ட சாவோட எட்ஜுக்கு போயிட்டு நான் வந்திருக்கேன், அப்படி இருக்கிற பட்சத்தில் உனக்கு சரக்கு தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் ஹீரோ பார்த்தியா என்னை பார்த்து என்னென்ன பதட்டப்பட்டாலும் எனக்காக அவன் உயிரே கொடுக்க போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லின்னோம் நான் உன்னை நினச்சி கவலைப்பட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கும் உன்னை நினச்ச கவலையாக தான் இருக்குது, அதனால தான் எங்களோட போலீஸ்லேயே ஒருத்தரை வந்து அங்கே நான் வச்சுருக்கேன், உன்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோனோ உனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்னோடய ஃபேமிலி மொத்தமும் சாகிறதுக்கு காரணமே அந்த கேங்கு தான், அது மட்டும் இல்லாமல் இப்போது என்னை எடுத்து வளர்த்தார்லையே என்னோடய சித்தப்பா சாவுக்கும் அவங்க தான் காரணம், அப்படி இருக்கக்குள்ள அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு மூச்சாக இறங்கி போராடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் நீ கொஞ்சம் கூட நிதானமாக இல்லை அப்படிமா கேட்க, அப்போ நம்ம லின்னோ எனக்கு நல்லாவே புரியுது, நானும் அந்த மாதிரி தான்ப்பா இருக்கிறேன், நானும் உன்னை நினச்சி ரொம்ப கவலை தான் பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போ உன்னை அங்கேருந்து மீட்டு வெளியில் கூட்டிட்டு வரணும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயினா இது எல்லாத்தையும் என்னை எப்படி நம்ப சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம லின்னோ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ அந்த கேங்கில் உள்ளவங்க யாருக்காவது உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதாக ஒவ்வொரு நாளும் மறைக்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஜியாவோட அசிஸ்டண்ட்டு அவளை கொல்றப்ப கூட நான் எந்த அளவுக்கு பயந்து இருந்தேன் தெரியுமா, அவன் உயிராக இருந்தால் நீ மாட்டிப்பியோன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்குலாம் பயந்து போயிருப்பேன், சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்னமோ நீ இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீ ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படிமா கேட்க, ஹீரோனா அமைதியாக இருக்கு. நம்ம லின்னுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, டே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உன் ஃபேமிலி சாவுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவங்ககிட்டே மறுபடியும் போக போறியா, அந்த சாவுக்கெல்லாம் நீ வந்து தண்டனை கொடுக்க போகிறது இல்லையா அப்படிமா கேட்க, அப்போ ஹீரோன் இங்கே பாரு நான் யாரையும் மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் லின்னு பையலும் இப்போ அந்த சரக்கை பற்றி என்ன தான் இன்ஃபர்மேஷன், ஏன்னா அப்போ தான் நம்ம கூண்டோட பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஓகே அடுத்து நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் நான் தேடிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ வாசல் நின்றுக்கிட்டு பொழுதே போகலை, டெய் உள்ளே வச்சு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோன்னு வெளில வர அடுத்து டக்குன்னு ஹீரோவும் போயிட்டு கோட்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும்
நீ எப்போ பார்த்தாலும் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பியா? உன்னை நீ கொஞ்சம் கூட பார்க்க மாட்டியா? இங்கே பாரு உனக்கு எங்கே பார்த்தாலும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவனை பார்த்துட்டு இங்கே பாரு என் புருஷனுக்கு அடிபட்டிருக்கு நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அழைச்சிட்டு போக நம்ம ஹீரோவும் இங்கே பாருடே அவ்வளோ பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அசிஸ்டன்ட் பைப்பில் நம்ம லின் இருக்காளே அவனை பிடிச்சி உரைச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் லின்னோட பெரிய அதிகாரி இருப்பார் இல்லையா அவர் வந்து சொல்கிறாரு இங்கே பாரு இது எப்போதும் நடக்கிறது தானே அதை பெருசாக எடுத்துக்காத அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோன் வந்து ஹீரோவுக்கு மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கு. அப்போ ஹீரோவும் இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போ ஹீரோவும் இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லீட்ரு பையங்க நிற்கிறான். ஸோ அந்த உண்மையை வந்ததும் அவனே கொண்டுடுவான்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் பண்ணினேன். அப்படி இருக்குள்ள எதுக்காக அதை நினச்சி கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கு போக உடனே ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிட்டே நீ இதை பற்றிலாம் யோசிக்காத. சரி ஓகே உன்னை கிட்னாப் பண்ணாங்க இல்லையா அது யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சரியாக தெரியல நான் ஷாப்பிங் போனேன் போயிட்டு ரிட்டுன்னு ஒரு குறுக்கு வழியில் வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. உடனே ஹீரோவும் சரி ஓகே அதை விடு நான் அதை பற்றி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் மோசமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ நல்லா சாஃப்டாக நடந்துக்கிற எப்போ பார்த்தாலும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறியா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்த்துக்கிட்டே கிட்டக்க வந்து கிஸ் பண்ண உடனே ஹீரோனு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு இப்படியெல்லாம் ஏமாத்தாதான் நீ மரியாதையை மாத்திரையை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து அந்த சூப்பெல்லாம் கொடுக்க போக இதை பார்த்த ஹீரோவும் இங்கே பாரு இது எனக்கு ரொம்ப கசக்கொண்டி ஆனால் எனக்கு இப்போ என்ன தெரியுமா வேணும் ஸ்வீட்டாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணுறதுக்காக போக உடனே நம்ம ஹீரோனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டே நெக்ஸ்ட்டு மூவுக்கு போக இப்படியே இந்த இடத்துல எபிசோடை முடிச்சிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். தேங்க்யூ டாட்டா பை பாய்.